अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மிக்க உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நேற்றிரவு தென்னகத்தின் பேரொளி சையதனா குத்துபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீதுல் நாகூரி ரலியல்லாஹு அன்ஹு எஜமான் அவர்களுடைய உருஸ் முபாரக் சிறப்பான முறையில் நடைபெற்றது. சுமார் 465வது 8வது உருஸ். உருஸ் நடக்கக்கூடிய காலங்களில் நூரி நாயகம் ஒவ்வொரு உருசுக்கும் தவறாமல் நாகூர் ஷெரீஃபுக்கு வருகை தருவார். 10 நாட்கள் தங்கியிருப்பார்கள். கொடியேற்றினதிலிருந்து உருசு வரைக்கும் 10 நாள் தங்கியிருப்பாங்க. டெய்லி அவங்க சபையில் தாலீமாத்துகள், பயான்கள், கவாலி எல்லாமே நடக்கும். தாதா சர்காருடைய மறைவுக்கு பின்பு ஃபைசி நாயகம் அதை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் ஜமாலிஷா சர்கார் அவ்வாறு தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்று சஜ்ஜாதாக்கள் நாகூர் ஷெரீஃபில் அந்த பரக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் புயல் மழையாக இருந்ததால் நாம போக முடியல. அதனால் எஜமானுடைய புகழை நாம் இங்கேயே பேசுவோம், இங்கேயே அவங்கள பற்றி புகழ்ந்து படிப்போம். ஏன் அவங்கள பற்றி பேசணும்? ஏன் அவங்கள பற்றி புகழணும் என்றால், நன்றி மறப்பவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. அனிஷ்குரு லீ வலி வாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உத்தரவிடுகிறார். அப்ப நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது மனிதனுடைய கடமைகள்ல ஒன்று. இப்ப நாகூர் எஜமானை ஏன் நினைக்க வேண்டும்? ஒரு காரணம் நன்றி. நாமெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பதற்கு அவங்க தான் காரணம். தன் சுய நலங்களை எல்லாம் துறந்து, தன் ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து, தன்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தெல்லாம் துறந்து அந்த அவுலியாக்கள் இங்கே வந்து நமக்காக போராடி இருக்காவிட்டால் நாமெல்லாம் இன்னைக்கு கலிமா சொல்லி முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது. எல்லாம் நரகவாசிகளாக தான் இருக்கணும். வண்ணாறு, நாயரு, நாயுடு, கவுண்டரு, செட்டியாரு, முதலியாரு தான் இருக்கணும். ஆகவே அவர்கள் எல்லாம் தன் தியாகங்கள் செய்து இங்கே வந்தார். நேற்று ட்ரெயின்ல வரும்போது பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன், நான் லால்பேட்டிலிருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு திருப்பூர் வரைக்கும். லால்பேட்டிலிருந்து மூடப்பட்ட ஏசி கார்ல மாயவரம் வரைக்கும் வந்தோம். அங்கிருந்து மூடப்பட்ட அழகான ட்ரெயின் வந்ததே தெரியல, கலைப்பே தெரியாமல் 2-3 பயான் கேட்டு வந்தோம். 2-3 பயான் கேட்டோம், அதுக்குள்ளார பார்த்தா திருப்பூர் வந்துடுச்சு. சுமாராக 350-400 கிலோமீட்டர் எளிமையா வந்துட்டோம்.
மதியானம் ஏறினோம், நைட்டு வந்துட்டோம். கலைப்பே தெரியல, தொழுகையும் கொலாவாக்கல. இதே 350-400 கிலோமீட்டர் மக்காவுக்கும் மதினாவுக்கும் மத்தியில 400 கிலோமீட்டர் 10 நாள் போனாங்க சொல்லலாம். வெயில், மழை, ஏசி ட்ரெயின் இல்லை, ஏசி கார் கிடையாது, குதிரை ஒட்டகைகள்ல நடந்து வைதலாக போனாங்க. பத்ருக்கு போனாங்க, இதே கிலோமீட்டர் சஹாபாக்கள் நடந்தான் போனாங்க. சில போர்களில் நடந்து போய் கால்லாம் புண்ணாயிருச்சு. முறைப்படியான ஷூ செருப்பும் கிடையாது, ரோடும் இல்லை, பாலைவனம். இவ்வளோ சொகுசாக நம்மளே வச்சிருக்கான் இன்னைக்கு அல்லாஹ். அப்ப 400 வருஷத்துக்கு முன்பு சற்றேறக்குறைய இந்த ரோடுகள் இல்லை, கார் இல்லை, ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, காடு வனாந்திரங்கள், முறைப்படி பாதுகாப்பான சாலைகள் இல்லை, காட்டுக்குள்ள பூந்தான் வரணும், கொள்ளையர்கள், எதிரிகள், பாம்பு, விஷஜந்துகள், சிங்கம், புலி, இவைகளெல்லாம் தாண்டி மாணிக்கப்பூர்ல இருந்து நடந்தே தமிழ்நாட்டிற்கு வந்து மூளை முடுக்கெல்லாம் சென்று லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்தார்கள். தன்னோட 400 முரீதுகளை அழைத்து வந்தார்கள். அத்தனை பேருக்கும் ஹிலாஃபத்து கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, நீங்க இனிமேல் இங்க இருக்கக்கூடாது, 400 ஊருக்கு போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஊர் ஊராக சென்று அவர்கள் தீனுடைய சேவை செய்தார்கள். எங்க போனாலும் பெரிய பெரிய மகான்கள் கபர் தர்கா இருக்கு, அதில் எழுதி போட்டிருக்காங்க பேரை போட்டு, இவர்கள் நாகூர் ஜமானோடு வந்தவர்கள். திருப்பத்தூர்ல அப்படி எல்லா ஊர்லையும் போட்டிருக்கு, நிறைய ஊர்கள். அவர்கள் சிலருக்கு இன்னும் தர்கா இருக்கிறது. நானே 4-5 பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு தர்காலாம் இல்லை, அவங்க அடிப்பல்லாட போயிட்டாங்க சேவை செஞ்சுட்டு. ஆக 400 பேர்களை தமிழ்நாடு முழுசும் அமைச்சு வச்சாங்க. தபலே ஆலம் பாதுஷா நாயகம் அங்கிருந்து வந்தாங்க, திருச்சியில் தங்கியிருந்தார்கள். வெளிநாடுகளிலிருந்து மார்க்கத்துக்காக பல நாடு நகரங்களை நடந்தே கடந்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேவை செய்தார். சையீத் இப்ராஹிம் ஏர்வாடி வலியுல்லா, ஏதோ ஒரு நாடு, துருக்கியோ ஏதோ ஒரு நாடு, அங்கிருந்து நடந்து கால்நடையாக, விமானம் இல்லை, கப்பல் இல்லை, நடந்தே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சேவை செய்து மதுரை, ராமநாதபுரம் அந்த மாவட்டங்களே ஹயாத்தாக்கி லட்சக்கணக்கான பேரில் கலிமா சொல்லி கொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்து போர் செய்து ஷஹீதாகி அடங்கியிருக்கிறாங்க. இவர்கள் செய்த சேவைக்கெல்லாம் நம்ம வந்து என்ன கைமாறு செய்ய முடியும்? குறைந்தது அவர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த சேவைகளை நினைவு கூறணும். ஒன்று நன்றி. இரண்டாவது, அந்த மகான்களை நினைவு கூறுவது அல்லாஹ்வுடைய சுன்னத். அவுலியாக்களை நினைவு கூறுவது அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத். அல்லாஹ்வுடைய பழக்கம். குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய அவுலியாக்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா என்னவை அல்லாஹ் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறான். நிறைய அவுலியாக்கள். அஸ்ஹாபுல் கஹஃப் யாருங்க? அல்லாஹ்வுடைய நேசர்கள், அவுலியாக்கள். அவங்க சரித்திரங்கள்ல அல்லாஹ் ஏன் சொல்றான் நமக்கு? இந்த மாதிரி அல்லாஹ் அவுலியாக்கள் இருக்கிறான்னு காட்டுறான் அல்லாஹ் தஆலா. ஜி ஆசிஃப் பின் பர்கியா யாரு? அல்லாஹ்வுடைய வலி. அவர் செய்த கராமத்தை அல்லாஹ் பயான் செய்யறான் குர்ஆன்ல. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய வலி. நபிமார்கள் சரித்திரங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான வலிமார்கள் சரித்திரமும் அல்லாஹ் சொல்றான். அவருடைய சொற்களையும் பயன் செய்யறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வுடைய வலி. இது கால லுக்மானுல் இப்னிஹி, லுக்மான் தன் மகனுக்கு இவ்வாறு சொன்னார்கள். அவன் சொன்னதெல்லாம் சொல்றான், அல்லாஹ் சொல்லிக்கிறான். அல்லாஹ்வுடைய வலிமார்கள் எப்படி நபிமார்களுக்கு உதவி செய்தார்கள் சொல்லிக்கிறார். வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி, அந்த ஊருடைய கடைக்கோடியிலிருந்தும் ஒரு மனிதர் அங்கிருந்து வந்தார். வந்து அந்த மக்களிடத்திலே ஈமானை பற்றி சொன்னார். யார்? அல்லாஹ்வுடைய வலி. இரண்டு தோட்டவாசிகளை பத்தி எல்லாம் சொல்றான். மசல ரஜுலைன், யாரது? அல்லாஹ்வுடைய வலி ஒருத்தர், அல்லாஹ்வுடைய நேசர் அவர். இந்த மாதிரி வரிசையா அல்லாஹ் தஆலா நிறைய அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை, நேசர்களை பத்தி சொல்றோம். வேற யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம்.
وقال رجل من آل فرعون يكتم ஈமானஹு. ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய நேசர் இருந்தார். நிறைய பேர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப வலிமார்களை நினைவு கூறுவது, அல்லாஹ்வுடைய அடியார்களை நினைவு கூறுவது இருக்கிறது, அதுவும் அல்லாஹு தாலாவுடைய சுன்னத். அந்த வலிமார்கள் செய்த சேவைகளையும் அல்லாஹ் பயன் செய்றான். நபிமார்களுடைய உயர்வை அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவ்வாறு அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களையும் சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்லஷான் சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள். அந்த நபிமார்கள் அல்லாட்ட போயிட்டாங்க. அல்லாட்ட போன பின்னாடி கூட இந்த மக்களுக்காக வேண்டி அவங்க துவா செஞ்சுட்டா இருந்தாங்க. அதையும் சொல்லி காட்டுறான். மூத்தா போயிட்டா அவங்க இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல பாருங்க. சூரா யாசீன்ல என்ன வருது? கீல துகுலில் ஜன்னா, சுவனத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ்வுடைய நேசருக்கு. قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. அல்லாஹ் என்னை எப்படி மன்னித்து எனக்கு சங்கை காட்டினான் என்பதை என் மக்கள் அறிந்திருந்தால் அவர்களும் வருவாங்களே. அப்ப நமக்காக வேண்டி மௌத்துக்கு பின்னாடி கவலைப்பட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஃபைஸ் நாயகம் இன்னும் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கி இன்னும் அல்லாஹ்வுடைய நேசராகணுமே. நூரி நாயகம் இன்னும் கவலைப்பட்டு தான் இருக்காங்க. நாகூரஜமா இன்னும் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மூத்தா பேர்ல இருந்து நமக்காக கவலைப்பட்டு துவா செஞ்சிருக்காங்க. யா லைத்த கௌமி பிமா கஃபர் லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருங்கன்னு அவங்க சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் போகாம கவலைப்பட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க சந்தோஷமா நம்மை மறந்து இருக்கலாம். அப்ப வலிமார்கள் நமக்காக கவலைப்பட்டு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஜி அவ வலிமார்கள் நினைவு கூறுவதும் அவரின் சேவைகளை நினைவு கூறுவதும், அவர்கள் என்னென்ன செய்தார்கள், எப்படி மக்கள்கிட்ட போய் பயான் செய்தார்கள், அவங்க பயானை நினைவு கூறுறான் பாருங்க அல்லாஹ் தஆலா. இது கால லுக்மான் அலி இப்னிஹி யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. அப்ப நாகூரஜமா எப்படி பயான் செஞ்சாங்க, முஹீதீன் ஆண்டகை இப்படி பயான் செஞ்சாங்க ஃபத்ஹுர் ரப்பானில. ஜி முஹீதீன் இப்னு அரபி யஜமா இப்படி சொல்றாங்க ஃபுசூஸுல் ஹிகம்ல. அப்படின்ற அந்த பயான்கள் நிறைய செய்யும். எனக்கு ஒரு ஆசை, இந்த வலிமாரோட கிதாபுகள் எல்லாம் குறைஞ்சது சில சில பகுதிகளையாவது சொல்லணும். இந்த கிதாப் இருக்குன்னு தெரியணும்ல. அல்லாஹ் நபில ஃபத்ஹுர் ரப்பானி சொல்லியிருக்கு, ஃபுத்தூஹுல் கைப் சொல்லியிருக்கு, ஃபுசூஸுல் ஹிகம் சொல்லியிருக்கு, கிதாபுல் ஹஸாயின் சொல்லியிருக்கேன், இன்னும் தம்பீஹுல் காஃபில் சொல்லியிருக்கு, குர்ஆன் தஸவுஃப், அவாரிஃபில் மாரிஃப் வந்திருக்கு, அவாரிஃபில் மாரிஃப் வந்திருக்கு. ஒரு 7 கிதாப் சொல்லியிருக்கோம். தைபா தகோசி இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் எல்லா அவுலியாக்களுடைய நிறைய கிதாபுகள் இருக்கு. இன்னும் கஷ்ஃபுல் மஹ்ஜூப் இருக்கு. ஜி இந்த எல்லா கிதாபிலும் சில பாபுகளையாவது உங்களுக்கு சொல்லி தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. குறிப்பாக அவாரிஃபில் மஆரிஃபில் ஆதாபுல் முரீதீன், ஒரு முரீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஷேഖிடத்திலே அப்படிங்கிற ஆதாபுகளை பயான் செய்றாங்க. யாரு? ஓசநாயகம் காலத்துல வாழ்ந்தவங்க ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது ஒவ்வொரு முரீதுக்கும் கடைபிடிக்கணும். நான் சொல்றதுக்கு நோக்கம், நாம அந்த மாதிரி என் ஷேக்கிட்ட நான் முரீதா நடந்துக்கிட்டேன் அப்படி பறைசாற்றுறதுக்கு அல்ல. எதிர்காலத்துல அப்படி ஒரு முரீதா உருவாக்கட்டுமே, ஷேக்கிட்ட அந்த மாதிரி நடந்து கொண்டு ஒரு பட்டம் வாங்கட்டுமே. ஏன்னா என்னுடைய ஷேக் நாயத்தை பற்றி தாதா சர்க்கார் சொல்லியிருக்காங்க, ஃபைஸ் நாயத்தை பத்தி, ஆயிஷா முரீத் 800 சால் கே பஹலே தே. இப்படி ஃபைசியை போன்ற ஒரு முரீது 800 வருஷத்துக்கு முன்னாடி கௌசுல் ஆலம் காலத்துல வாழ்ந்தவங்க, முஹீதீன் ஆண்டவங்க காலத்துல வாழ்ந்தாங்க. இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ ஏன் ஷேக் நாயகம் அப்படி சர்டிபிகேட் வாங்கினவங்க அலைஞ்சுங்களா. நமக்கெல்லாம் அந்த மாதிரி முரீதுன்னு சொல்ல முடியாது. ஒரு முறை என் ஷேக் நாயகம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க ஒரே ஒரு விஷயத்துல. அது இன்றும் நான் பெருமையோடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். என்றைக்கும் அது எனக்கு பெருமை தரக்கூடியதாக சொர்க்கத்திலையும் இருக்கும். எப்படின்னா, ஜி ஒரு முறை மிஸ்கின் சர்க்கார் தர்பார்ல பயான் செய்ய சொல்லுவாங்க. ஒரு பயான் செஞ்சு ரொம்ப கைஃபித்தான பயான். அதை கேட்டு சர்க்காருடைய முரீது வெளிநாட்டுக்கு வந்திருந்தாரு. ஒரு உயர்தரமான வாட்சி, பல ஆயிரம் மதிப்புடைய வாட்சி அந்த காலத்திலேயே. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். எஜமா வஃபாத் ஆகி 20 வருஷம் ஆச்சு இல்லையா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுங்களேன். அப்பவே ஒரு 4000 5000 மதிப்புள்ள ஒரு வாட்சின்னு நினைக்கிறேன். அதை கொண்டு வந்து சர்க்கார் காலடியில் வச்சு இவங்க பயான் பேசினா என்னுடைய சின்ன அன்பளிப்புன்னு கொடுத்துட்டாங்க. சர்க்கார் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. வச்சு
அக்பர் சக்காவத்துல பயன் செய்ய சொன்னாங்க. அவர் ரொம்ப கைஃபியதா பேசி எனக்கு கைஃபியத் ஆயிடுச்சு. அதை வாட்சி கொண்டு போய் சர்க்கார்ட்ட கொடுத்து அவரு கொடுத்துருங்க. சர்க்கார் பார்த்தாங்க, ஏ சஹாபே வாலே ஜிந்தகி பாண்டா, சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தாங்க. அப்ப எனக்கு சின்ன வயசுல வாட்சின்னா ஆசை. 50 ரூபா வாட்சிக்கே பெரிய ஆசைப்படுவோம். 5000 வாட்சி கொடுத்தா ஆசை வராது. பார்த்து பார்த்து ரசிக்க ஆசை வரதான் செஞ்சிச்சு. ஆனா அவரோட பேசும்போது நம்ம கைஃபியத் ஆயிடுச்சு. கொண்டு போய் எஜமான் கையில கொடுத்து இன்ன வரைக்கும் இந்த வாட்சி இன்னும் திரும்பி கட்டலன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த காட்சியை கொண்டு போய் எஜமான் கையில கொடுத்தவனும் சர்க்கார் அவருக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏ சஹாபே வாலே ஜிந்தகிபா, ஏ சஹாபே ஐசா சஹாபாக்கள் இப்படி தான் இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்திலேயே சொன்னாங்களே. ஒட்டுமொத்த வாழ்க்கையை பார்த்தா நம்ம வந்து என்னத்தை போய் சொல்றது, வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையை சைத்தானுடைய வாழ்க்கை அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய மகான்களே என்னை போன்று மாபாவி உலகத்துல யாரும் இல்லையுமே நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். எஜமா அந்த ஒரு வார்த்தைக்காக சொன்னாங்க. இந்த ஒரு செயலை சஹாபே வாலே ஜிந்தகி அப்படின்னு சொல்லி அது ஒரு சந்தோஷமா நமக்கு இருக்கு. ஒரு சர்டிபிகேட் மாதிரி. பெரியவங்கள்ட்ட வாங்குற சர்டிபிகேட் தானே, ஷேഖமார்ட்ட வாங்குற சர்டிபிகேட்டு. அது முல்லை மதிப்பில்லாத சர்டிபிகேட்டாச்சு இல்லையா? அது மாதிரி நம்ம வேற என்ன ஆதரவு நமக்கு? ஜி பெரியவங்கள்ட்ட வாங்கி வச்சுக்கணும். 1 2 ஜி. ஒரு முறை என் ஷேഖநாயகம் வந்து ஒரு தர்பார்ல கவாலி நடந்துகிட்டு இருக்கு. சர்க்கார் கைஃபியத்துல காசை ஒரு கட்டு காசை வச்சிருந்தாங்க. அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. கீழே பார்க்கல, சர்க்கார் கையில வருது போடுறாங்க. வா வா சுபானல்லா 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 அப்படின்னு போட்டே இருந்தாங்க. நான் கவனிச்சேன், காசு தீந்து போச்சு. 1 2 தான் இருக்கு. இப்போ சர்க்கார் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஜோப்ல இருந்து காசை எடுத்து 1000 ரூபாய் எடுத்து நைசா பிள்ளைங்க இந்த கவாலி சில்லறையெல்லாம் பொறுக்குப்பா அப்படின்னு இந்த 1000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் சில்லறை பொறுக்கி கொடுத்துட்டாரு. 10 ரூபா தலை 20 ரூபா தாலும் பொறுக்கி கொடுத்துட்டாரு. அதை மெதுவாக சர்க்காருக்கு தெரியாத மாதிரி நைஸா கொண்டு வந்து அந்த உட்கார தள்ளி உட்கார மாதிரி உட்காந்து சர்க்கார் கை வைக்கிறாங்கல்ல, அந்த காசை எடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியாதா எஜமான அவுலியாக்களுக்கு நினைச்சுங்களா? சர்க்கார் அங்கதான் பார்த்துருக்காங்க போட்டுருந்தாங்க. பார்த்தாங்க, தீனி பார்த்தாங்க, இங்க இவ்வளவு காசு இருந்துச்சு. என்னை பார்த்தாங்க சர்க்கார். என் ஷேഖுன்னு அது எப்படி நடந்துக்கிட்டனோ அதே மாதிரி நடந்துக்கிட்டப்பா நீ, மாஷா அல்லா. ஏங்கப்பா போனது 1000 ரூபாய்க்கு சின்ன காசு, அது கிடைச்ச துவா எப்படி? என் ஷேഖநாயகத்தின எப்படி நான் வந்து நடந்து கொள்வேனும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டப்பான்னு சொன்னாங்களே, அதை நினைச்சு ஆனந்த கூத்தாடி இன்ன வரைக்கும் ஆடிட்டு உட்காந்துருக்கு. அந்த ஒரு செயலுக்காக வேண்டியா சொன்னாங்களே, முழுமையா அவங்களை பின்பற்றாவிட்டாலும் கூட அதை ஆனந்த கூத்தாடிட்டு உட்காந்துருக்கும். அல்லாஹ் என்னை பத்தி வச்சுமா அப்படி சொல்லிட்டாங்களே. இந்த பை இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவா வாங்கி கலிமி நாயகம் அவர்களுக்கு ஒரு முறை அவங்க சந்திக்க போயிருந்தோம். அவங்களுடைய ஒரு பயானுக்கு தர்ஜமா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னை கட்டி அணைச்சு சொன்னாங்க, நானும் நீ சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் பாடினா ஆமீர் நாயகம். அது நமக்கு ஜி அந்த மாதிரி சில துவாக்கள் அல்லாஹ் தஆலா பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஜி எங்க அம்மாவுக்கு இப்போ ஒரு சின்னதாக முட்டில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு பெரும் தொகையை, ஆப்ரேஷனுடைய தொகையை கொண்டு போய் கொடுத்து பாவா டம்மாட்ட கொடுத்து துவா செய்ய சொல்லி கொடுத்தேன். பாவா வந்து வாங்கிட்டு சொன்னாங்க, நீ சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவீங்களே பாவா அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா ஜி கூட்டிட்டு போய் ரசூலுல்லாவோட நான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம் அப்படின்னாங்க. நான் கூட்டிட்டு போயிடுவேன் நாங்கள் பாவா. அல்ஹம்துலில்லாஹ். கூட்டி போயிருங்களே பாவான்னு கேட்டேன். கூட்டி போயிடுவோம்பா அப்படின்னா. அப்போ அவங்களோட துவா கிடைச்சிச்சு. இப்படி பெரியவங்கள்ட்ட நம்ம துவா வாங்கி வச்சுக்கணும். ஆக்கிறதுக்கு அதுதான் உதவும். அதாவது சில துவாக்கள் வாங்கி வச்சுக்கிட்டா ஆக்கிறதுக்கு உதவும்னு வச்சுங்க. இதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு, இன்னமும் சொல்லிட்டு வந்தோம். அவுலியாக்களை பத்தி சொல்லிட்டு வந்தோம். குறுக்கால அந்த பேச்சு வந்துச்சு. பேச்சு மாறாம பாருங்க பை. வலிமார்களை பத்தி அல்லாஹ் ஏன் நினைவு கூற வேண்டும்? நாகூர் எஜமானை ஏன் நினைவு கூற வேண்டும்? ஜி ஆமா, ஒரு சில பாபுகளாவது அவர்கள் செய்த சேவை சொல்லி காட்டணும்னு சொன்னோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒரு காரணம் என்ன சொன்னோம்? நன்றி. 2வது காரணம் அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள் நிறைய நினைவு கூறுறான். அவங்க சேவைகளை நினைவு கூறுகிறான். அவங்க என்ன செய்தார்கள், எப்படி மக்களை திருத்தினார்கள். அவுலியாக்கள், அன்பியாக்கள் ஒரு பக்கம், அவுலியாக்கள் போய் எப்படி சொன்னாங்க? ஜி நீ அந்த தோட்டத்துக்கு நுழைவு இருந்து பொழுதெல்லாம்
வலவுலாய் தகல்த குல்த மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா, உள்ளே நுழைகிற பொழுதெல்லாம் அல்லா தான் இதை கொடுத்தான், அல்லா நாடி கொடுத்தான் இதை, அல்லாஹ்வோட குவத்து யாருக்கும் நிஸ்பத்து குவத்து பார்த்துருக்க வேணாமா கேட்டாரு. யாரு? மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா இந்த தரணி நான் அகல்ல மின்க மாலம் வலதா, உன்னோட நான் காசு பண்ண கம்மியாக தான், இதை கொடுத்தவன் அல்லா தான். இந்த மில்கில் ஷுஹூது செஞ்சுருக்கணும் ஒன்று, நீ நல்லா நிஸ்பத்து குவத்து பார்த்துருக்கணும், பார்த்துருந்தா அல்லா தஆலா அதை அழிக்காமல் வச்சிருப்பான் அப்படின்னு அவுலியா அல்லாவுடைய நேசர் சொல்றாரு. அவுலியாக்கள் சொன்ன சேவைகளையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நிஸ்பத்து குவத்து பாருங்கன்னு சொல்லி தர்றாங்க பாருங்க. ஜி யா பனிய லா துஷ்ரிகு பில்லா இன்ன ஷிர்க ஸுல்முன் அதீம், ஷிர்க் வைக்காதப்பா, அல்லாஹ்வோட இணை வைக்காத. அப்போ ஷிர்க்கை விட்டு நீக்கிறதுக்கான அவுலியாக்கள் எப்படி சொல்றாங்க, அந்த செய்திகள்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டும். ஜி பெரிய பெரிய ஞானங்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரிய ஞானங்கள் சொல்லி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அதாங்களா? இப்போ இவ்வாறு சொல்வது அல்லாஹ்வுடைய சுன்னத். ரெண்டு காரணம். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டால், அவுலியாக்களை நினைவு கூறுவது, அன்பியாக்களை நினைவு கூறுவதும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கடமைகளே ஒரு கடமை. வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ, வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹீம, வதுகுர் ஃபில் கிதாபி மரி, வதுகுர் ஃபில் கிதாபி வரிசையால வதுகுர் நினைவு கூறுங்கள், நினைவு கூறுங்கள். அப்ப நினைவு கூற வேண்டும். வதுகுருல்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல வதுகுர் அவுலியாக்களையும். ஜி வதுகுரு வதுகுர் வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், மரியம் அல்லாஹ்வுடைய வலி, அவன் நபி இல்லை. வதுகுரு ஃபில் கிதாபி இப்ராஹிம், வதுகுரு ஃபில் கிதாபி மூசா, வதுகுரு ஃபில் கிதாபி இஸ்மாயில வ இத்ரீஸ, வரிசையா அல்லாஹ் சொல்றான். அப்ப அன்பியாக்கள் அவுலியாக்களை நினைவு கூறும்படி அல்லாஹ் உத்தரவிட்டு இருக்கிறான். ஆகவே நினைவு கூற வேண்டும். அவுலியாக்களை நினைவு கூறுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அவுலியாக்களை நினைவு கூர்ந்து சொல்லியிருக்காங்க. பனி இஸ்ராயில் இப்படி ஒரு மனிதர் இருந்தார், பனி இஸ்ராயில் இப்படி ஒரு மனிதர் இருந்தார், இப்படிலாம் வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அது நமக்கு படிப்பின. ஷுரைஜ் என்ற ஒரு மனிதர் இருந்தார், அல்லாஹ்வுடைய நேசர். தன் தாயுடைய பேச்சை ஒரு நாள் தட்டிட்டார், அதனால இந்த கேவலப்பட்டார். திரும்ப அல்லாஹ் அவர் செஞ்ச அந்த அல்லாஹ்வுடைய இந்த திக்ர் முராகபுடைய பரக்கத்தில் அல்லாஹ் அவர் காப்பாற்றினான். எப்படி காப்பாற்றினான்? சரித்திரம் பெருசாக சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரும் குகையில் மாட்டிக்கிட்டாங்க, அல்லாஹ்வோட துவா செஞ்சாங்க, வசீலா வச்சு கேட்டாங்க, அல்லாஹ் அவங்க துவா கபூல் செஞ்சான். ஜி இப்படி நிறைய வரிசையாக அல்லாஹ் நிறைய அவுலியாக்களை பற்றி ஜி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ராயில் நடந்த நிறைய சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் 99 கொலை செய்து விட்டார், விளைஞ்சுங்களா? கடைசி அல்லாஹ் எப்படி மன்னிச்சான் அவரை, அந்த சம்பவம் சொல்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு சம்பவங்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற உம்மத்தினர் நடந்த வலிமார்களின் சரித்திரங்களே பயான் செய்கிறாங்க. அப்போ அதனால அதை பயான் செய்வது நம்ம கடமை. விளைஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்கிறான், இந்த வலிமாருடைய சரித்திரங்களை நீங்கள் கேட்பது, நிறைய உபதேசங்கள் செய்வதை விட வலிமார் சரித்திரம் கண்குன்னா நடக்கக்கூடிய சரித்திரங்களை பார்க்குறாங்களே, இப்போ நம்மள மாதிரி மனிதர்களாக இருந்து இப்படி செஞ்சுருக்காங்களா, அப்போ நாமே அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு படிப்பினை வரும். கண்கூடா பார்ப்பான். புரிஞ்சுங்களா? பீடி குடிப்பதின் தீமை அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன்ட்டு நீ வருஷக்கணக்காக பயான் செஞ்சு நிறைய புக்கு போட்டு நிறைய கட்டுரைகள்லாம் படித்து நிறைய உபதேசங்கள்லாம் செஞ்சாலும் திருந்த மாட்டான். அவன் கூட நெருங்கிய ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தன் பீடி குடிச்சு வாந்தி எடுத்து கேன்சர் 30 செத்து போயிட்டான். அவன் ஜனா அதை போய் கலந்துட்டு அடக்கமட்டு அதோட பீடி விட்டவன் தான். ஏன்னா இது வரைக்கும் கேட்டது எல்லாமே எங்கே இருந்துச்சுங்க? எல்லாம் காதால் கேட்டது, புக்கில் படித்தது. ஏன் சார், அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் பீடி குடிச்சு செத்துப்பிட்டான். அவன் கூட ஆஸ்பத்திரியில் போய் இருந்து 10 நாள் வச்சிருந்து ரத்தமாக வாந்தி எடுத்து கேன்சர் ஆகி டாக்டர் சொல்கிறாங்க, இல்லைங்க அந்த பீடி கருப்பு புகை உள்ளே போய் நுரையீரல் முழுசும் அடிச்சுக்கிச்சு, எல்லாமே அந்த நுரையீரல் சந்து பொந்துலாம் அந்த புகை போய் உள்ளே அடித்து புகை மூட்டமாயிருச்சு. சமையல் செய்கிற புகை போனோம் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சோறுலாம் பிடிச்சிக்குது, சுரண்டி எடுத்து இவ்வளோ வருது, சுரண்டி எடுத்து அந்த கறி போய் பிடிச்சிக்குது. ஆனால் கறி போய் நுரையீரலாம் அடைச்சிக்கும், சின்ன குழாயெல்லாம் அடைச்சிக்கும். கொஞ்சமாக சன்ன குழாயெல்லாம் அடிச்சு பெரிய குழாயெல்லாம் அடிச்சு அதுக்கு மேலே மூச்சு உள்ளே போக செத்து போயிட்டான். டாக்டர் சொல்கிற, இல்லைங்க நுரையீரல் முழுசும் கருப்பாக போய் படம் பிடிச்சி காட்டுறான். இது சாதாரண நுரையீரல் சிவப்பாக இருக்குது, பீடி நுரையீரல் கருப்பாக இருக்குது, கண்ணு படம் பிடிச்சி காட்டுறான். பார்த்து கூட அவன் விக்கி செத்து கொண்டு போய் அவனை தஃபன் பண்ணிட்டு வந்த பின்னாடி பீடி குடிக்கல சார், ஃப்ரீயாக தரேன். என்ன சார் குடிக்க மாட்டான், திரும்ப தொட மாட்டான். ஏங்க
இது வரைக்கும் வாயால கேட்டது பார்த்துக்கலாம் சார், கண்ணால பார்த்துட்டாங்களே, இப்ப பார்த்த பின்னாடி படிப்பின வருது பாருங்க. இது மனுஷனுடைய புத்தி. அது மாதிரி தர்மத்தின் சிறப்பு 1000 சொன்னாலும் மனசுல ஏறாது. வலிமார்கள் எப்படி தர்மம் செய்கிறார்கள் அள்ளி கொட்டுறாங்கன்னு பார்த்ததோட மனசுல அப்படி ஏடா இது. என் ஷேக்னா தர்மத்தை உட்காந்தானா கஞ்சன்லாம் கொடி கொடை விரல் ஆயிடுவான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்று போல அள்ளி தருவார்கள், மழை மேகம் போல அள்ளி கொடுப்பார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது இல்லையா? அப்படி நம்ம யாரையும் பார்க்கல, ஷேக்னாட் தான் பார்த்தோம். முதல்ல எஜமா கைதான் நீளும் இருக்காங்க, கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. எங்க இருந்துடா வருது? நமக்கு இந்த ஆச்சரியம் இல்லை பை. சர்க்கார் கூட இருக்கிற பீர்பாய்கள் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே போய் தாஸ் சர்க்கார் ஃபைஜி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கொடுத்துட்டே இருக்கு, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. கல்லோட்டு அச்சடிக்கிறாங்களா சில பேர், கல்ல நோட்டு அச்சடிக்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சில பேர். அவர் வந்துகிட்டே இருக்கு எங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சர்க்கார் தாதா சர்க்கார் சொல்றாங்க, ஃபைஜி கே ஹாத் அல்லாஹ் கே ஜேப் மே ஹேண்டா. என் ஃபைஜிநாத் ஜோப் கை வந்து அல்லாஹ்வுடைய ஜோப்ல இருக்குன்றான். கல்புல துனியா இல்லமா, அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவங்களுக்கு வந்து பால் பொங்குற மாதிரி பொங்கும் அவங்கள்ட்ட துனியான்ட்டான். வந்துகிட்டே தான் இருக்கும், திரும்பி பார்க்க மாட்டாங்க எஜமா. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி சர்க்கார் நான் காசை கையில் தொடவே இல்லை. அல்லது ஜமாமாலம் அத்ததான் சொல்லி காசு எண்ணுவார்கள், என்ன கூட இல்லை, தொடக்கூட இல்லை. முன்னாடி கொஞ்ச காலம் காசை தொடர்றதே விட்டாங்க ஜமா. பிற்காலங்களில் நாங்கள் பார்த்த காலங்கள்னா ஜனங்க கொண்டு வந்து காலடியில் எஜமா பொட்டலில் காசு மடித்து ஜமா காலில் வைப்பாங்க, விளைஞ்சுங்களா, சர்க்கார் ஜோப்பில் வைப்பாங்க. அதை அப்படியே எடுத்து சர்க்கார் கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கடன்லாம் கட்டுப்பா, அதெல்லாம் கட்டியிருப்பா, கடன் வாங்கி கட்டிடுவாங்க. யாரா பள்ளிவாசலுக்கு வசூலுக்கு எஜமாட்ட வருவாங்க, பள்ளிவாசல் முதல்ல எஜமான் தான் வசூலுக்கு வருவாங்க. ஏன்னா எல்லாரும் 100-200 கொடுப்பாங்க. சர்க்கார் நான் வந்து இல்லைம்மா அந்த பள்ளிவாசல், ஏன்னா பள்ளிவாசல் வசூலும் கட்டிட்டு சில பேர் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு மாச வசூலுக்கு வாங்கி வருஷ கணக்காக வாங்கிட்டே இருப்பான், பள்ளிவாசல் கட்டணம் ஆகாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பானோ, வருஷமெல்லாம் 20 வருஷமா பள்ளிவாசல் வசூல் கட்டிட்டு இருப்பானோ. பள்ளிவாசல் வசூல் நோட்டு போயிட்டே இருக்கும், பள்ளிவாசல் கட்டணம் ஆனமா இருக்காது. மஸ்ஜிது கட்டுங்க, அதுக்கு மேல் கூரை போடுவீங்கல்ல, அதுக்கு எவ்வளோ கம்பி ஆகுதோ, எவ்வளோ சிமெண்ட்டு, எவ்வளோ மணல் ஆகுதோ மேலே போடுறதுக்கு, அதை வந்து என் பொறுப்பில் கொடுத்துறேன். இந்த பாருங்க, இந்த கம்பி கடை இந்த கடை, சிமெண்ட்டு கடை இது, மணல் அந்த கடை. சார் லால்பேட்டை ஜெஜமான் ஜர்வா சுற்றி உள்ள கடை, இங்கே தெரிஞ்ச கடைக்கு அந்த பாயிட்டு கடை. அவர்கிட்ட நீங்கள் வந்து ரூஃபுக்கு எவ்வளோ கம்பின்னு ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க, நான் ஆர்டர் சொல்லிடுறேன். அவ்வளோ மணல் வாங்கி சிமெண்ட் வாங்கின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அவங்க பில்டிங் எழுப்பி எஜமான செவரெலாம் எழுப்பி பாதி வேலை நடக்கணும்ல, வேலையே செய்யாமல் வசூல் பண்ணிருப்பாங்களா, அப்போ நடக்காது இல்லை. இப்போ எஜமா பாருங்க, என்ன அழகான ஐடியா பாருங்க. கொடுக்கறதும் வந்து அல்லாஹ்வா கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும், அதுவும் முறைப்படி கொடுக்கணும், வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. காசாக கொடுக்க மாட்டாங்க. என் பேரில் கடை வாங்கிக்காம எனக்கு எல்லாம் காசை கொடுத்தா நான் கொடுத்துட்றேன் பாருங்க. அது மாதிரி மேலே வரைக்கும் தூக்கிடுவானுங்க, அதுக்கே 1 வருஷம் கணக்கம் ஆயிரும். மேலே வரைக்கும் தூக்கணும். பின்னாடி சர்க்கார் இப்போ மேலே போட்டான், என்ன நீ கொடுப்பார் இல்லையா, இவ்வளோ கம்பி வேணும், இவ்வளோ சிமெண்ட் வேணும், வாங்கி அவட்டு சொல்லிடுவாங்க. கூப்பிட்டு அவ்வளோ கம்பி எடுத்துக்குவாங்க, சிமெண்ட் எடுத்துக்குவாங்க, மணல் எடுத்துக்குவாங்க, அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. இவங்க சர்க்கார் மேலே பற்று எழுதி பில்லு கொண்டு சர்க்கார் கொடுத்துருவாங்க. மொத்தம் 3 லட்சம் 4 லட்சம் அப்படின்னு சர்க்கார் வச்சுக்குவாங்க. விளைஞ்சுங்களா, இந்த மாதிரி காசு முதிவு கால் வைக்கிறாங்களே எடுத்து கணக்கு போட்டு கொடுத்துப்பா அவர் கட்டிடுவாங்க. அவர் கட்டுங்கப்பா, அவர் கொஞ்சமாக கட்டுவார். மாதம் கணக்கு கட்ட முடிச்சுடுவாங்க. சர்க்கார் அந்த கணக்கு முடிஞ்சு, கம்பி கணக்கு முடிஞ்சு, சிமெண்ட் கணக்கு முடிஞ்சு, கணக்கு முடிஞ்சு. அவர் சொல்லுவார், எஜமா காசை கையில் தொட மாட்டாங்க. ஜி நான் பார்க்கல, நான் கடைசி காலங்கள் எஜமா காசை கையில் தொட்டு பார்க்கல. கணக்கு புள்ள இருப்பா எஜமானுக்கு மொயினுத்தீன் ஃபைசி அடுத்து வேணாமா ஜி. அந்த மாதிரி வருதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல, வரவை விட செலவு அதிகம் பண்றாங்க. இந்த உம்மத்தினர்கள் தாதா சர்க்கார் சொன்னாங்க, देने का राज जान लिए तो जी ஆபாத் ஹோ ஜாயேங்கே. இந்த உம்மத்துகளுக்கு அள்ளி தருவதனுடைய ரகசியம் தெரிந்து விடுமானால்
ஆபாத் ஆயிடுவாங்க. ஏன்னா அள்ளி தரணும்னா உனக்கு முதல்ல ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹைக்கி நைக்கி ஈமான் வந்து அள்ளி தர முடியாது. இப்போ எனக்கு மாசத்துக்கு 10,000 வருமானம், 2,000 ரூபா, இதே 10,000 ரூபாயும் குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கு. இது 2,000 ரூபா கொடுத்தா 8,000 தானே இருக்கும். அல்லாஹ் அந்த 2,000 ரூபாய்க்கு 1க்கு 10 கொடுப்பான்னு சொல்றதெல்லாம் குர்ஆன்ல சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த மாசம் வராது, தரும்போது தருவான். நம்ம மனசு என்ன சொல்லுது? தரும்போது தருவான். இப்போ அல்லாஹ் சொல்றானே 1க்கு 10 கொடுப்பேன்னு சொல்றானே, அதில் ஈமான் இல்லையா? இருக்குதான் செய்துங்க, உடனே அப்போ கொடுக்க முடியாதுல்ல எந்தாலும். அதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும். முழு ஈமான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த அளவு உன்னுடைய ஈமான் அல்லாஹ் மேல 100க்கு 100 இருக்கோ அந்த அளவு அல்லாஹ் தஆலாவும் சீக்கிரம் கொடுப்பான். தெரிஞ்சுங்களா? நம்ம ஹைக்கி நைக்கி ஈமான் கொடுக்காம வேணாமா? கொடுத்துரும், அல்லாஹ் தஆலா மறந்துட்டான்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்புறம் நமக்கு திண்டாடுற மாதிரி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிருமே. ஹைக்கி நைக்கி ஜவை கொடுத்து பாரு, அல்ல எப்படி தரான்னு. இவன் சொல்றான் அல்லாஹ் கொடுக்கட்டுங்க நான் கொடுக்குறேன், அல்லாஹ் சொல்ற நீ கொடு நான் தர்றேங்கிறான். மனுஷன் என்ன சொல்றாங்க? என்ன ஆயிட்டு? காசை குடுறா அப்படின்னு சொல்லுங்க பை. இவர்களுடைய போய் தர்மம் பண்றான்னு சொன்னா அதான் எடுங்க. இவர்களுடைய போய் தர்மம் செய்யுங்க பால் என்று சொன்னால் லைன் ஆதானா மின் ஃபதுலிஹி லனஸத்தகன்ன வனகுரன மினஸ் ஸாயிர். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபதுலிஹி, அல்லாஹ் தன் ஃபதுலை கொண்டு கொடுத்த பொழுது பகிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்கிறார்கள். தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் கொடுத்தா கொடுக்குறேன், அல்லாஹ் கொடுக்குறான் கொடுக்க மாட்டான். சில பேர் அள்ளி கொடுறா அவனுக்கு காசு, நான் ஏன் கொடுக்கணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தா அவனுக்கு தர மாட்டானா, நான் ஏன் கொடுக்கணுமா? இது எப்படி தத்துவம்? காசை கொடுறானா தத்துவம். அவருக்கு ஒரு 10,000 கொடுதா அப்படின்னு, எனக்கு 10,000, நான் அவருக்கு தர வேண்டிய 10,000 என்கிட்ட இருக்கு. இது யாரு கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்ப அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் அவர் தர மாட்டானா? அவருக்கு ஏன் கொடுக்கல? அப்ப அல்லாஹ் கொடுக்க பெரிய படல இருக்கு. அப்ப அல்லாவே கொடுக்க பெரிய படல, நான் ஏன் கொடுக்கணும்? வைதா கீல லஹும் அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ் காலு வைதா கீல லஹும் அன்ஃபிகு, நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அவர்கள் சில இடத்தில் சொல்லப்பட்டால் உடனே அவர் வைதா கீல லஹும் அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காசை நீங்கள் கொடுங்கள்னு சொல்லப்பட்டால் காலல்லதீன கஃபரு, அந்த காஃபிரான சிலர் சொல்கிறார்கள் இல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அனுத்இமு மல் லவ் யஷாஅல்லாஹு வதமஹு, அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் கொடுத்துருக்கலாமா இல்லையா? நான் ஏன் கொடுக்கணும்? அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் அவன் கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கல. இப்ப என்ன தெரியுது? அல்லாவே அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணவத்துக்கு நான் ஏன் கொடுக்கணும்? தேவையில்லையே. இதே அடப்பாவி இப்படிலாம் ஐடியா பண்றான் கொடுக்காம இருக்கிறதுக்கு. அடைஞ்சுங்களா? அதனால அல்லாஹ் தஆலா கொடுக்கிற மனசு இருக்குது, அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துக்கு பெரிய நியமத். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி, எல்லா நஃப்ஸிலையுமே கஞ்சத்தனம் இருக்கும். நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டும் அல்லாஹ்வால் யார் பாதுகாக்கப்பட்டார்கள் உண்டாலும் நீ தப்பிக்க முடியாது. வமன் யூக, இந்த ஆயத் சொல்லி எஜமா சொல்லுவாங்க, நல்லா கவனிச்சிக்கலாமா? யார் தன் நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டும் தப்பித்து கொண்டார்களோ சொல்ல, அல்லாஹ்வால் யார் பாதுகாக்கப்பட்டார்களோ வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர். அல்லாஹ் தான் அந்த கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாஹ் தான் பாதுகாக்கும். அப்படி நாம் பார்த்தது யார் தான்? ஏமாத்தி ஷேகிட்ட வாங்க வருவானுங்க.
அவன் ஏமாத்துறான்னு எஜமானுக்கு தெரியும். ஒருத்தர் சர்க்கார்ட்ட வந்தார். லைஃப் குதிர் அன்னைக்கு வருவார். வந்து சர்க்கார் என் பையன் மாசாவில் ஓதுறாரு, இந்த வருஷம் பட்டா வாங்குறாரு, அவருக்கு சாயா தைக்கணும், ஒரு 2000 தேவைப்படுது. 30 வருஷத்துக்கு 2000 பெரிய 20,000 வச்சுங்களேன், 2000 தேவைப்படுது சர்க்கார். சரிங்கம்மா காசு கொடு, முடிவு கொடுங்கம்மா அப்படின்னா யாரும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சேர்ந்துடும், அவருக்கு சர்க்காருக்கு காசு 1000 கொடுப்பாங்க. திரும்ப அரசு திருப்பி சாயா தைக்கணும். சர்க்காருடைய ஹலீஃபா ஒருத்தர், அவர் இது 7வது வருஷம் வந்துட்டு இருக்காரு. அவர் எதுமா சொன்னாங்க, ஹாமூசுப்பா ஏன்பா ஒரு மனசை வருத்தப்படுத்துற, தேவை இருக்கு அவருக்கு, அது என்ன சொல்றது, எனக்கு தேவை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சாக்கு சொல்றாரு, கொடுத்தாங்க. 7 வருஷம் இல்லை 70 வருஷம் வந்தாலும் நான் கொடுப்பேன்ட்டாங்க. 7 வருஷம் இல்லை 70 வருஷம் வந்தாலும் கொடுப்பேன். ஏதோ ஒரு சாக்கு. அங்க போய் தூண்டி துருவி பார்த்துருக்கணும், நம்ம முடிஞ்சது கொடுத்துடணும், அவ்வளவுதான். சார் பள்ளியா 2 பஸ் எடுக்குவாங்க. சார் வந்தேன், ட்ரெயின் தவறி போச்சு சார், மணி பர்ஸ் காணாம போச்சு, ட்ரெயினில் வந்து மெட்ராஸ் போகணும், ஒரு 500 தேவைப்படுது. அவருக்கு தேவை இப்போ அவ்வளோதான். நம்ம கொடுக்குற காசு சாராயம் குடிக்கிறாரோ பிரியாணி வாங்கி சாப்பிட்றாரோ அது யோசிக்க தேவையில்லை. உடனே சில பெரிய அறிவாளி மாதிரி இங்கே வாங்க, எந்த ட்ரெயினில் ஏற, எந்த ட்ரெயின் உனக்கு மிஸ் ஆச்சு ஜி, எங்கே எந்த ட்ரெயின் வந்த நீ, இல்லை கோயம்புத்தூர் ஒரு ட்ரெயினில் வந்து 8 மணிக்கு ட்ரெயினே கிடையாது, எப்படி 8 மணி வந்துட்டு படி, அது எந்த ட்ரெயினில் போகலான்னு இருக்க, நீ இந்த ட்ரெயினில் போகலான்னு இருக்கிறேன், வா டிக்கெட் எடுத்து தரேன், வேணாம் ஸ்டேஷனுக்கு வா, இல்லைங்க நாளைக்கு போகலான்னு இருக்கேன். அவரு அப்படி மகா கல்லன், பெரிய கண்டுபிடிச்சாராம் அவர், மகா கல்லன் கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி வெற்றி. இந்த சிஐடியா மாதிரி அவனுக்கு சிஐடியான்னு ஆசை, சிஐடியா மாதிரி ஒரு பிச்சைக்கார பையன் 500 ரூபா வேணும்னு சொல்றான். ஒன்று 5 ரூபா ஒன்று கொடுக்க சொன்னாங்க, யாராச்சும் 5 ரூபா கொடுத்து போயிட்டே இரு, உனக்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்குவான், டீ வாங்கி குடிச்சுக்குவான், ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இரு. 1 இயர் சிஐடி வேலை பார்க்க சொன்னான், ஏதோ சாக்கு போக்கு. இப்படி அவன் சொல்லக்கூடிய அந்த பொய்யான சாக்கு போக்குன்னு தெரிஞ்சு கபூல் செஞ்சுட்டா கருணை மிக்க கருணை கடலாகி அல்லாஹ் நம்முடைய பொய்யான சாக்கு போல் கபூல் செஞ்சுக்குவானா. ஏன்டா அன்னைக்கு தொழுகாம சினிமாவுக்கு போனேன், அப்படியே தொழிலான் தான் போனேன், எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு. சரி போ, நான் ஃப்ராடு ஏடா, மறந்துட்ட நீ ஏடா, பல்லு பாகம் சொந்த கேட்குது, இன்னொருத்தன் பக்கத்தில் வந்து வள தொழுகு போகணும் கூட பல அப்படின்ட்டு போன நீ எங்கிட்டே விடுறியா, அப்படிதான் அல்லாஹ் கேட்க மாட்டான். நாம அடுத்தவுடைய சாக்கு போக்குற கபூல் செஞ்சுட்டா தெரிஞ்சுங்களா. ஒரு ஆள் மளிகை கடை வச்சிருந்தாரு. இந்த செல்லாத காசு ஓட்ட காசுன காலம் இருக்கும், சில காசு செல்லாத காசுலாம் இருக்கும், தேஞ்சு போன காசு வாங்க மாட்டாங்க. இப்போ ஓட்ட நோட்டு கிழிஞ்ச நோட்டுலாம் வாங்க மாட்டாங்க, வாங்குறது இல்லை, ஆனால் வாங்க மாட்டாங்க. ஆனால் அவர் எதுக்கு தான் வாங்கி வரான், ஜனங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவர். இப்போ அவர் செல்லாத காசு ஓட்ட காசு தான் வாங்கிக்கிறாரு. இழிச்ச வாயன் ஊர்லேயே இருந்தாலும் ஒரு இழிச்ச வாயன் இருக்கான். காசு ஓட்டையை வச்சுப்பா எங்கே கொடுக்குன்னு தெரியல, அந்த மளிகை கடைக்காரர் இழிச்ச வாயன் ஒருத்தர் இருக்கான், எந்த காசு கொடுத்தாலும் வாங்கிக்குவான். நீ அவன்கிட்ட போய் கொடுத்த ஓடிடும் காசு, அப்படின்னு ஜனங்க மத்தியில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. வேலைங்களா, அவன் குடும்பத்தை திட்டுறாங்க, உன்னை பற்றி ஊருக்காரன் எப்படி பேசுறான், சரியான ஏமாளி ஏமாளின்னு பேசிக்கிறாங்க. யார் எதை கொடுத்தாலும் ஓட்ட காசெல்லாம் வாங்கிக்கிறியாம்ல, ஏன்டா இப்படி பண்ற நீ அப்படி. இப்போ அதுக்கிட்டே சொன்னானா, ஜி நான் இது தெரிஞ்சுதான் நான் ஏமாளி மாதிரி வாங்கிக்கிறேன் ஓட்ட காசை, காரணம் என்னுடைய ஓட்ட அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவோம்ல ஜி, என்னுடைய ஓட்ட அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்குவானே, அதுக்காக தான் இப்படி செய்றேன்னு சொன்னான். அதே மாதிரி அவர் மூத்தா பொண்ணு பெண்ணு கனவுல பார்த்து ஒரு பெரியவங்க கேட்டு சொன்னாங்கன்னா, என்னுடைய ஓட்ட அமல் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் தாலா ஓட்டிடுறாங்க, அப்படி அல்லாஹ் கருணையால் நாங்கள் அல்லாஹ் தாலா ஜி அழைஞ்சுங்களா. மனுஷனுக்கு கஞ்சம் தனம் இருக்கு, அதை விட கெட்ட வியாதி இல்லை. அதனால கஞ்சனுக்கு என்னைக்குமே தௌஹீதுடைய ஞானத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஷேகமாரிலும் கொடுக்கறது இல்லை. முரீதுகள் வாங்குறாங்களே,
1000 பேர் முரீது வாங்குறாங்க. எல்லாரையும் ஷேகுமாரில் அந்த ஹாஸான இல்முக்கு பொறுக்கி இருக்கிறது இல்லை. அள்ளி தருகிறார். கொஞ்சம் கூட தன்னுடைய காசு பணத்தை பெருசாக நினைக்காம கொடுக்குறார். அவருக்கு தான் வந்து ஞானங்களையும் கொடுப்பாங்க ஷேகுமார். காரணம் என்னன்னு கேட்டால், கஞ்சன் ஒருத்தன் சர்க்கார் சொன்னாங்க, ஒருவன் கஞ்சன், இன்னொருத்தன் கோல் சொல்கிறவன். இந்த 2 பேருக்கும் இர்ஃபானுடைய ஞானங்கள் எல்லாம் தரமாட்டான். தௌஹீதுடைய ஞானங்கள் வராது. சும்மா இஷாரா சொல்லுக்கு மனப்பாடம் பண்ணுறது வேறு விஷயம். அது எல்லாம் மனப்பாடம் பண்ணலாம். ஒரு காஃபிரை கூட கூப்பிட்டா மனப்பாடம் பண்ணிடுவார். அது எல்லாம் ஞானம் என்பது. என்ன குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து பெரிய ஞான கடல் ஆயிடுவாரா? யஹூதிகள் கூட ஹிஃப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனுடைய சாராம்சம் வேணும்ல. கஞ்சன் ஏன் வர்றது இல்லைன்னா காசை இலாகிட்டான். அல்லாஹ் அந்த கஞ்சன்ல போய் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துள்ள ஒட்டுமொத்த சொத்தையும் அல்லாஹ் அவர் கையில் கொடுத்தாலும் இதன் அம்சக்கு ஹஷியத்தில் இன்ஃபாக், கொடுத்தா குறைஞ்சு போயிடுமே என்று அவன் தரமாட்டான். அவ்வளோ பெரிய கஞ்சனை போய் சொல்றான். அதாவது இன்னைக்கு 800 கோடி பேர் ரிசுக்கையும் அல்லாஹ் ஒன்றை கொடுத்துட்டான். ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை. இந்த 800 கோடி மூட்டை அரிசி உன் வீட்டு வாசலில் கொண்டு உன் வீட்டு திண்ணை இறக்கி வச்சிட்டான்ல, 800 கோடி மூட்டையை. இப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுறா. உனக்கு ஒரு மூட்டை, ஒரு சாவர வரைக்கும் 2 மூட்டை இருந்தால் போதும். 2 மூட்டை நீ வச்சுக்க, மற்றெல்லாம் மற்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு மூட்டை கொடு. குறைஞ்சிருமே. என்னடா இப்போ 800 கோடி இருக்குது, ஒரு 100 கோடி கொடுத்து 700 கோடி ஆயிருமே, குறைஞ்சி போயிருமே. இப்போ பின்னாடி எனக்கு தேவைப்பட்டா உனக்கு வாழ்நாள் 2 மூட்டை தானே தேவைப்படும், அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டா தர மாட்டோம். ஒட்டுமொத்த உலகத்துடைய அத்தனை சொத்துக்களையும் அல்லாஹ் உன் கையில் கொடுத்தாலும் கூட சில கஞ்சல் இருக்கிறாங்க, கொடுப்பறதுக்கு தயங்க, செலவு செஞ்சா காலியா போயின்னு கொடுக்க மாட்டாங்க. லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி இதன் அம்சக்தும் ஹஷியத்துல் இன்ஃபாக், மொத்த ஹசானாக்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது நீ கைப்பற்றி கொண்டாலும் செலவு செய்ய பயந்து காலியாயிருமோ என்று பயந்து செலவு செய்ய மாட்டான். வகானல் இன்சானு கதூரா, இந்த மனுஷன் ஒட்டுமொத்த கஞ்ச பிஸ்னாரி தான்ட்டான். அல்லாஹ்வை இலாஹ் என்று விளங்கியவர்களை தவிர. அப்ப இந்த காசு வந்து இதுதான், இதை கொண்டு தான் என் தேவை பூர்த்தியாகும் நினைக்கும் போது கட்டி சேர்த்து 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 அல்லாஹ் இலாஹ், அவன் காசை பத்தி கண்டுக்கவே மாட்டான். ஜி ஒரே ஒரு ஏடிஎம் கார்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சுத்திட்டு வர்றான், இந்தியாவும் சுத்துறான் ஒருத்தன். ஜி கடையில் போய் 1000 ரூபாய்க்கு சாமான் வாங்குறான், மளிகை சாமான் வாங்குறான். கொடுத்தோடனே நம்பர் போடுறான், என்ன பை வாங்கிக்கலாம்ல. பரவாயில்ல போய் சாமான் வாங்குறீங்க, 3000 ரூபா பில்லு, கார்டு சொருவி வாங்கிக்கலாம்ல பை சார், வாங்கிக்கலாம் சார், எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். ட்ரெயின் டிக்கெட் இருந்து உனக்கு என்ன வேணுமோ ஏடிஎம் கார்டு இருந்தால் போதும், சொறி விட்டு வாங்கிக்கிறான். அதனால அவன் ஜோப்பில் காசு இல்லைன்னு கவலைப்பட மாட்டான். காசு இல்லை, 5000 10,000 ஜோப்பில் காசு இல்லை, எப்படி எல்லா ஊருக்கும் போகிறது, எப்படி நான் வந்து டெல்லி போகிறது, எப்படி நான் பாம்பே போகிறது, கவலைப்பட மாட்டான். ஏன்? ஏடிஎம் கார்டு கையில், இதை வச்சு நான் வாங்கிக்குவேன். அதுபா அல்லாஹ் தஆலா நம்ம கொடுத்த ஏடிஎம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ், ஏன் இலாஹ் அல்லாஹ். அதை நம்பிட்டான், அதன் மீது எந்த அளவுக்கு பரிபூர்ண தவக்குல் வருதோ அந்த அளவுக்கு அவன் வந்து கொடை வல்லலா மாறிடுவான், வல்லலா மாறிடுவான், வச்சுக்க மாட்டான். என்ன பை? அதுக்காக மனைவி மக்களுக்கு கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை பை. பகாலத்து இருக்காது அவங்கள்ட்ட, வாரி வழங்கக்கூடியதாக இருப்பாங்க. ரமதான்ல என் ஷேഖനാயகம் கொடுத்த காசு பணம் அவங்க ஆக்கி கொடுத்தது தமிழ்நாட்டில் யாருமே செய்ய முடியாத ஒரு ஆச்சு. ரமதான் புறப்படுறதுக்கு முன்னாடி 100 ஆடு வாங்கி விட்டுருவாங்க, 50-100 ஆடு மேயும். முன்னாடியே ஒரு மந்தையே வாங்கி விட்டுருவாங்க.
மந்தைக்கு மேய்க்கிறதுக்கு 2 பேரை போட்டுருவாங்க. அவங்க கொட்டாய் போட்டுருவாங்க. நிஜமா ஒரு வயல் இருந்துச்சு, அங்கே கொட்டாய் போட்டுருவாங்க. அது வயலில் மேய்ஞ்சிட்டு நைட்டாக கொட்டாய் வந்துடும். கொட்டாய்க்கு வந்து தங்கிடும். என்னப்பா ரமலான் போகிற ஒன்றுக்கு அதை அறுத்து கொடுக்கறதுக்கு ஆள் போட்டுருவாங்க. அவர் டெய்லி மக்கள் எத்தனை பேர் நின்றுட்டு போய் ஒரு அடம் 2 அடம் வந்து அறுத்து கொடுத்து எல்லாரும் டெய்லி கறி தான் 27 நாளும். கடைசி ஆக ஆக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் 40 50 இருக்கும், போக 80 90 100 200 ஆகி போகிற 20க்கு 200 300 400 கடைசி 27 1000 பேர் வருவாங்க. ஜி 1000 பேர் வருவாங்க. நிறைய ஆர்டர் இருக்கணும். 100 200 கிலோ கறி தேவைப்படும். அந்த மாதிரி சர்க்கார் நாயகம் அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஜி தாதா சர்க்கார் அப்படிதான் எல்லாம் அவங்க சொத்து பிரித்து கொடுத்தாங்க. அதை அப்படியே கொண்டு போய் நீங்களே வச்சுங்கப்பான்னு சொல்லிட்டு அல்ல அவங்க ஷேக்கிட்ட போயிட்டாங்க. பின்னாடி அல்லாஹ்தாலா அவங்களுக்கு உயர்தரமான கார்களும் உயர்தரமான இடங்களும் எல்லாம் கொடுத்தாங்க. முரீதுகளுக்கு கார் வாங்கி ஷோரூம்னு அப்படியே கொஞ்சம் மாட்ட கொடுத்துருவாங்க. சாவியோட கொண்டு வந்து சர்க்கார்ட்ட புது கார் அப்படியே இறக்கிடுவாங்க. எஜமான்ட்டு இருந்த கார் மந்திரிகள்ட்ட இருந்த காராக இருந்துச்சு அந்த மாதிரி. ஆனால் சர்க்கார் நாயகம் தன் கடைசி காலம் நெருங்கும் போது எல்லா மக்களையும் மனைவி மக்களையும் கூப்பிட்டு காசு பணம்னா அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ் கொடுத்தது. இந்த வீடு கட்டணும் குடியிருக்கிறதுக்கு, இந்த மண்டபம் கட்டியிருக்கோம் முரீதில் தங்கிறதுக்காக வேண்டி, மேல் மிச்சமாக ஆடம்பரத்துக்கு எதுவும் செய்யலை. மாசா கட்டணும், மாசா படம் மானம் ஓதிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியா முழுசும் அல்லாஹ் கொடுத்தான். இதை உங்களுக்கு பிரித்து கொடுக்கட்டுமா இல்லை அல்லாட்ட கொடுத்துட்டுமான்னு நீங்கள் எது ஹைரோ செய்யுங்கட்டாங்க. மனைவி மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல, எல்லாத்தையும் அல்லாஹ்னு அகுச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வீடும் சஜாதாக்கள் வீடும் அங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இருந்துங்க. வக்ஃபுன் அலல் அவுலாதுங்க மாதிரி கியாமத் வரைக்கும் இது அல்லாஹ்வுக்காக கொடுத்தாச்சு. நீங்கள் வீடு கட்டி இருந்துங்க, காலி பண்ணிட்டு போனா போய் யாருக்கும் விற்க முடியாது, வாங்க முடியாது, எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன அவங்களுடைய தியாகங்கள் பாருங்க. எதுக்கு சொல்ல வரணுமா, லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினவங்களுக்கு தான் அந்த பகாலத்து கல்பை விட்டு வெளியாகும், இல்லைன்னா போகாது. சரியா? அப்போ அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவும் நினைவு கூறுகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நினைவு கூறுகிறார்கள். இந்த வலிமாருடைய சம்பவங்களை கேட்க 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 கல்புக்குள் ஆணித்தரமாக அவங்களுடைய வரலாறுகள் போனால் அது மாதிரி நாமளும் செய்யணுங்கிற ஆசை வரும். நம்ம அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அல்லாஹ் சொல்றான், லினுஸப்பித பிஹி ஃபுஆதக. இந்த வலிமார்கள் இந்த நபிமார்களின் சரித்திரங்களை எல்லாம் உங்களுக்கு நாம் சொல்றோம். வகுல்ல நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல் மா நுஸப்பிது பிஹி ஃபுஆதக. இதை கொண்டு இந்த அன்பியாக்களுடைய சரித்திரம் உங்களுக்கு சொல்லுகிறோம், இதை கொண்டு உங்களை உள்ளத்தை தரிப்படுத்துகிறோம், உறுதிப்படுத்துகிறோம். வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக்கு மௌஇலத்துன் வذிக்ரா லில் முஃமினீன். இதில் உங்களுக்கு மிகப்பெரிய உண்மையும் படிப்பினையும் உபதேசம் வந்திருக்கிறது. இதில் சரித்திரங்கள்ல. எனவே அதனால நாகூர் ரஜமானை அவுலியாக்களை அவருடைய வார்த்தைகளை அவருடைய செயல்பாடுகளை அவங்க செய்த செயல்களை நற்செயல்களை மக்களுக்கு செய்த சேவைகளை நினைவுபடுத்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். இதில் மக்கள் மறந்துடுறாங்க. நேற்று ஹதீஸ் சொன்ன பிள்ளைங்கள்ட்ட தண்ணி கொடுங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவு பகலாக அல்லாஹ் உங்களுக்கு பேர் அருள் புரிகிறான். எத்தனையோ நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், ராவும் பகலமா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நாக்கு வறட்சியா இருக்கு, இல்லை தண்ணி கொடுத்தான். தண்ணி நியமத்தா இல்லைங்களா ஜி? இப்போ இது போன்ற அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான நியமத்துகளை இரவும் பகலமா கொடுத்துக்கிட்டே இருக்கான் எல்லா மனிதர்களுக்கும்.
அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துகள் ஆக உயர்ந்த நியமத் எது? எது பை? எதுபா? முஜிமால சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இரவு பகலா தரக்கூடிய நியமத்துகள் ஆக உயர்ந்த நியமத் எது? மாஷா அல்லாஹ், அவர் நினைக்க வச்சதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் தபரானில் வரக்கூடிய ஹதீஸ், அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் யௌமின் வ லைலத்தின், இரவோ பகலோ, இல்லா லில்லாஹி மன்னுன் யமுன்னு பிஹி அலா இபாதிஹி வ ஸதகத்துன், இரவும் பகலும் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுக்கு மீது கருணை பொழிந்து கொண்டே இருக்கிறான், அருள் பொழிந்து கொண்டே இருக்கிறான். இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சதகாவை, பிச்சையை, அருட்கொடையை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மண்ணு சதகா என்று சொன்னாங்க. சொல்லார் அருட்கொடை, பிரதி உபகாரம் இல்லாமல் அருட்கொடைகளை அள்ளி கொடுத்து தெளித்து கொண்டே இருக்கிறான் அடியார்களுக்கு. ஒமா மன்னல்லாஹு அலா அஹதி மின் இபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்கள் யாருக்கும் இதை விட உயர்ந்த ஒரு நியமத்தை கொடுக்கல. எது? அஃலலு மின் அன் யுல்ஹிமஹு திக்ரஹு, அவர்களுடைய உள்ளத்திலே தன்னுடைய நினைவை அல்லாஹ் உண்டாக்குறானே, இதை விட சிறந்த நியமத்து இல்லவே இல்லைன்றாங்க. எனவே அல்லாஹ் 24 மணி நினைக்க வச்சான் பாருங்க. இது அல்லாஹ் கொடுத்த மொத்த 24 மணி நேர நியமத்துகள்ல மிகப்பெரியது. உயிர் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நியமத்தா இல்லையா? இப்ப இந்த உயிரை கொடுத்தது அல்லாஹ்தாங்கிற எண்ணம் அதோட மேலானது. கண்ணு அல்லாஹ் கொடுத்த அருளா இல்லையா? இந்த கண்ணை அல்லாஹ் தான் கொடுத்தான்னு நினைப்பு இருக்கு, அது கண்ணை விட மேலானது. அதனாலதான் போய் ஷேகுமார்கள் போய் அர்ப்பணம் ஆகிறாங்க. ஃபிதாக்கு அபி உம்மியா சையீதி, என் ஷேகதான் என் உயிர் பொருள் உங்களுக்கு அர்ப்பணம்னு போய் தார சக்கரை போய் கடந்தாங்க. எதுக்க வேண்டி பை? நமக்கு ஒரு உயிர் கொடுத்தா, ரத்தம் கொடுத்தா, பிளட் கொடுத்தா, இவர் தான் உங்களுக்கு பிளட் கொடுத்து காப்பாற்றாருன்னா வாழ்நாள மறப்பமா வர? மறப்பமா வர? ஒரு உயிரை காப்பாத்தினாரு, ஏதோ ஒரு ஆபத்தில் மாத்திக்கிட்ட, டக்குன்னு தவிர செவிட்டு போத்து உழுகுது. உயிரை காப்பாத்தினாரேப்பா, அம்மாடி, வாழ்நாள மறப்பமா வர உயிரை கொடுத்தாருண்டு. ஜி ரொம்ப ஏழ்மையா கஷ்டப்பட்டு இருந்தா உனக்கு கடை வச்சு கொடுத்து, நீ பாத்துக்கப்பா, படைச்சு போப்பா அப்படின்னு கடை பெரிய ஆளா, அந்த கடையை வச்சு நீ பெரிய ஆளா போயிட்ட. இன்னைக்கு அவர் தாங்க எனக்கு அந்த கடையை வச்சு கொடுத்து நீ பெரிய ஆளாக்குனாரு. மறப்பமா அவரை காசு பணம் கொடுத்தாரு. இப்போ காசு பணம் கொடுத்தது மறக்க முடியாது. இல்லை ஏன் ஃபைது நாயகம் அர்ப்பணமானாங்க, ஏன் நூறு நாயகம் ஷேகமாட்ட அர்ப்பணமாகறாங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு. காசு பணம் கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், ஒரு டாக்டர் போனோம், எல்லா டாக்டரும் கை விட்டாங்க. அந்த டாக்டர் கூட்டிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் வாங்கன்னு கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணி உயிரை பழக்க வச்சுட்டார். மறப்பமா வரோம் நம்ம என்ன பை? அப்போ உடல் கொடுத்தவர், உடலுக்கு ஆரோக்கியம் கொடுத்தவர், காசு கொடுத்தவர், பணம் கொடுத்தவர், வீடு கட்டி கொடுத்தவர், தொழில் வச்சு கொடுத்தவர், இதெல்லாம் நேமத்தான். இவைகள்லாம் அல்லாஹ் தான் அவங்க கொடுத்தாங்கிற இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தவங்க ஷேகுமார்கள். அப்போ அதெல்லாம் நேமத்து. அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளுக்கு அவங்க அஸ்பாபுகள், சபபுகளாக இருந்தாங்க. வீடு அல்லாஹ் தான் கொடுத்தான் போய், அதுக்கு சபபா இவர் இருந்தார். உயிர் அல்லாஹ் தான் கொடுத்தான், அதுக்கு சபபா இவர் இருந்தார். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இல்மு அல்லாஹ் தான் அவங்களுக்கு கொடுக்குறான். அதுக்கு சபபாக இருக்கிறவங்க யாரு? ஷேகுமார். அதனால அவங்களுடைய எஹ்சான் துனியாவில் யாருடைய எஹ்சானுக்கும் ஈடாகாது. புரிஞ்சுங்களா? என் அன்னையவள் என் நெஞ்சமதின் உதிரமது பாலன மாற, என் அன்னையவள் எனக்கு அளித்தால் உடலது வளர, தன்னை தானும் அறியும் உயர் ஞான அமுதினை. நான் யாரு? தாத்துல அதம் சிஃபாத்துல நாக்கிஸ் அஃபால்ல மஜ்பூர் ஆசார்ல முஹ்தாஜ். அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு தான் நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு தான் நான் செயல்படுறேன், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை கொண்டு தான். துனியால யார் யார் சொல்ற இந்த சப்ஜெக்ட? யாரு சொல்றா உங்களுக்கு? இன்னைக்கு எந்த ஆலிம் ஷா பயான் சொல்றாரு? ஓ ஷம் ஐசா ஐசா शेख மாதிரி ஐசா பீர் ஷம்அ லேக்கர் ढूंढ लो मिलता नहींटा. என்னுடைய ஷேக் நாயமார் ஒரு ஷேக நீ விலக்கு எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் தேடி பார், கிடைக்க மாட்டார். நூரி யார் சொல்றா? ஆமீர் நாயன் சொல்றாங்க. அதனால என் வாழ்நாள்லாம் என் உடலுடைய தோலை செருப்பாக தைத்து நான் போட்டாலும் அதுக்கு ஈடாகாது. ஐசா பீர் ஷம்அ லேக்கர் ढूंढ लो मिलता नहीं. அதே ஷேகன் அதனை காட்டி கொடுத்தாங்க எனக்கு.
அதை நாகூர் ஜமான் தானே காட்டி கொடுத்தாங்க, அதை கௌசனா தானே காட்டி கொடுத்தாங்க, அது அஜ்மீனா தானே காட்டி கொடுத்தாங்க. அதுக்கு எப்படி ஈடு என்ன இருக்க முடியும் உங்களுக்கு? ஏன் எல்லா நேமத்தும் நேமத்தான். அதில் ஆக உச்சகட்டமான நேமத் முதல்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ஜிக்ர் அல்லாஹ் நசீபாக்குறான் பாருங்க. அது அப்போ இதுக்கெல்லாம் சபபாக யார் இருந்தாங்களோ, காரணமாக இருந்தவங்க எல்லாம் நமக்கு கண்ணியப்படுத்துவோம். அம்மாவை கண்ணியப்படுத்துவோம், உலகத்துக்கு வர்றதுக்கு காரணம் தான். அத்தாவையும் கண்ணியப்படுத்துவோம். ஆனால் இவர்களோட மேலே லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்தவங்களை கண்ணியப்படுத்தும். ஃபிதாக்க அபியோ ஜி தன்னை தானும் அறியும் உயர் ஞான அமுதினை தந்து எங்கள் உயிர் வளர்த்தீர் செய்யிதே நூரி. இறந்த அன்னையின் முகத்தை தேடவும் இல்லை, பிரிந்த தந்தை உறவை எண்ணி வாடவும் இல்லை. பெருமானார் நபி முஹையத்தீன் குலவழி தோன்றல் உம்மை தேடி நெஞ்சம் அழுவது ஏன் செய்யிதே நூரி. பெருமான் நபிநாதர் முஹையத்தீன் குலவழி தோன்றல் உம்மை தேடி நெஞ்சம் அழுவது ஏன் செய்யிதே நூரி. என் இதயம் அதின் இன்னுயிரே செய்யிதே நூரி, என் இதயம் உம்மை தேடுவதே. ஏன் அப்படி அர்ப்பணம் ஆகுறாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட மேலான நிஅமத் அல்லாஹ்வுடைய ஸிக்ர். அதனால நேமத்தே ஷேக் இருக்காது, நேமத்தே ஆம். மற்றெல்லாம் அது நேமத்தே ஹாஸ். ஒருத்தர் உங்க வீடு கொடுத்தாரு, ஆனால் கல்வி கொடுக்க மாட்டார். அத்தா வீடு கட்டி கொடுத்துட்டாரு, பாடம் யார் கொடுத்தா? உஸ்தாத் எழுதி கொடுத்தாரு. உஸ்தாத் வந்து பாடம் எழுதி கொடுத்தாரு, அவருக்கு வீடு கொடுக்கல. உங்களுக்கு ஹசன் எங்கப்பா இருக்காரு, இவரு நீங்க பாடம் எழுதி கொடுத்தீங்க, உஸ்தாது வீடு வாங்கி கொடுத்தீங்களா? அவங்க அப்பா வந்து வீடு வாங்கி கொடுத்தாங்க, ஆனா கல்வி கற்றுக் கொடுக்கல. அம்மா சோறு கொடுத்தாங்க, காசு கொடுக்கல. புரிஞ்சுங்களா? அவங்க மாமனார் பொண்ணு கொடுத்தாரு, செய்ய வேண்டிய. இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒரு டாக்டர் ஷிஃபா அவர் நிஸ்பத்துகளாக இருந்து கொடுப்பாங்க. அந்த ஒருத்தர் ஒன்று கொடுத்தாருன்னா அடுத்தர் இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறதெல்லாம் அல்லாதம்மா நிஸ்பத்துக்களாக இருக்கிறாங்க. ஆனா ஷேக் கொடுத்த நேமத்திற்கு இது எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டது. வீடு வாப்பா கொடுக்குறாங்க, அந்த வீட்டுக்கு கொடுத்தது அல்லாங்கிற சிந்தனையை கொடுத்தது ஷேக். அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அல்லாஹ் ஞாபகம் செய்ய வச்சு அந்த வீட்டையே உனக்கு ரஹமத்தாக ஆக்கிறது ஷேக். மனைவி ஒருத்தன் கொடுத்தாங்க நமக்கு, நம்ம மகளை மனைவியா நமக்கு கொடுத்தாங்க, அல்லாஹ் பெரிய அருள் தான் அது. மனைவி வளர்த்து எடுத்து 20 வயசுக்கு வளர்த்து உனக்கு மனைவியாக்கு கொடுத்தாங்களே, சந்தோஷம்தான். ஆனா அந்த மனைவிட்ட நீ நடந்து கொள்ளக்கூடிய எப்படி சூதுசின்னு கற்றுக் கொடுத்து அவரில் உனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கிறது ஷேக்குடைய எஹ்சான். அதனாலதான் ஃபைஜுநாத்துடைய எஹ்சானுக்கு ஈடு இணை கிடையாதுட்டா. அது மாதிரி 24 மணி நேரம் என்னென்ன எஹ்சான்கள் நீங்க அனுபவிக்கிறீங்களோ அத்தனையிலையும் ஷேக்குடைய பங்கு உனக்கு இருக்கு. வீடு வாசல் காசு பணம் கடை எல்லாத்துலையும். அதனால அதுக்கு ஈடு இணை கிடையாதுட்டாங்க விரஞ்சமை. அதனால தான் ஷேகுமாரில் நினைவு கூறுங்கள், நாகூர் ஜமான் நினைவு கூறுங்கள், கௌசு நாயத்தை நினைவு கூறுங்கள், அஜ்மீ நாயத்தை நினைவு கூறுங்கள். அவருடைய எஹ்சான் நம்ம மேல ரொம்ப அதிகமா இருக்கு. இன்றைக்கு எஜமா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாது. நாகூர் ஜமா எங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் போய் பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம கல்புக்குள்ள இருக்கிறாங்க சார். இல்லைன்னா ஜியாரத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ் தானே. இல்லை நாகூர் போனவங்க யாரும் போகாதவங்க, போனவங்களும் கேத்துக்கு மாஷா அல்லாஹ் கீழே போடுங்க, போகாதவங்களும் கேத்துக்குங்க. அல்லாஹ் இன்னும் ஒரு ஜம்ம கஃபீர் இருக்கு, போகாதவங்க கட்டாயம் போயாகும். தமிழ்நாட்டில் பிறந்து நாகூர் ஷெரீஃபுக்கு போகாம வந்தா எப்படி? எங்க எஜ்மான் அவங்க இனி இதயம் அவர்கள் எஜமான். அதனால போய்தான் எல்லா மன்னாரி மன்னர்களும் வந்து போன திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி. படிப்பா இருங்க உங்களுக்கு ஓடி படிங்க. நாகூர் ஜமானுடைய புகழாவது பாடுவோமே.
கொஞ்சம். திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீங்கூறி நிற்பர் கோடி. படிப்பா தெரியுமா? எடுத்து கொடுப்பா, பாட்டு எடுத்து கொடுங்க. திக்கு திகந்தமும்னா எல்லா திசையிலையும். திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து, திக்கு திகந்தமும் கொண்டாடியே வந்து தீன் கூறி நிற்பர் கோடி. சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜெயா வென்பர் கோடி. ஜெய ஜெயா வென்பர் கோடி. பக்கனருள் பெற்ற பெரியோர்கள் வலிமார்கள் அணியணியாய் நிற்பர் கோடி. அருள் பெற்ற வலிமார்கள் பெரியோர்கள் அணியணியாய் நிற்பர் கோடி. அஞ்ஞான வேறருந்திட்ட வேறறுத்திட்ட மெஞ்ஞானிகள் அணைந்தருகு நிற்பர் கோடி. பெரியோர்கள் வழிமாறல் நிற்பாங்களாம். அஞ்ஞான வேரை அறுத்த மெஞ்ஞானிகள் கோடி கோடியா வந்து நிற்பார்கள். அஞ்ஞான வேறு அறுத்திட்ட மெஞ்ஞானிகள் அணைந்தருகு நிற்பர் கோடி. மக்கநகராலும் முகம்மது ரசூல் தந்த மன்னரே என்பர் கோடி. வசனித்து நிற்கவே கொரு வீட்டிற்கு முன் மகிமை சொல வாயுமுண்டோ. தக்க பெரியோருள் தங்கியே நிற்கின்ற தவராஜ செம்மேருவே, தயவு வைத்தமையாலும் சற்குணங்குடி கொண்ட ஷாவுல் ஹமீதரசரே, ஷாவுல் ஹமீதரசரே, உம்மை ஒருபோதும் நான் மறவேன் மீரா ஷாவுல் மீரா. எம்மான் நபி நாதர் வாஞ்சை மிகும் பேரா நாகூர் மீரா. எஜமா மேல எனக்கு அந்த வயசுலேருந்து ஒரு காதல் சர்க்கார் ஜி. எஜமான் ஏதாவது எஜமான் தர்பாருக்கு போய் உட்காந்துட்டா போதும், அந்த காலை நீக்கிடுவாங்க. அதனால ஓதி முடிச்ச உடனே மொதல் பணிக்கு போனது எஜமான் தர்பாரில் தான், நாகூர் தான், புரோச்சேரி தான் போனோம். 25 வருஷம் அங்கதான். ஆனா வெளியே வர முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சி தாழ்னா கட்டெடுத்தே இடிக்க போறாயா, எனக்கு போய் தான் நான் வழி பண்ணி அப்படின்னு. சரி அப்பதான் வேற வழி. அது வரைக்கும் வரமாட்டேன். எல்லாம் வரப்போதான் இருந்தாங்க. 25 வருஷத்துல ரொம்ப பேர் வந்தாங்க, ரொம்ப பேர் போயிட்டாங்க. நான் போக முடியாது அப்படி அட்டல் உட்காந்துச்சு. எஜமானுடைய கருணை என்ன, ராஜாதி ராஜா அவங்க. இந்த பிணிக்குண்டு அந்த பிணிக்கில்லை என்று சொல்லா மருந்து, அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று இல்லா மருந்து. பாடுப்பா, நமனை வீரட்ட நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே, அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் பதப்பூவிலே. இந்த பிணிக்குண்டு அந்த பிணிக்கு இல்லை என்று சொல்லா மருந்து, மருந்து. அது இந்த வியாதிக்கு இருக்குங்க, அந்த வியாதிக்கு நம்மகிட்ட மருந்து இல்லைங்க. இவரு கண்ணு ஸ்பெஷலிஸ்ட், இவரு காது ஸ்பெஷலிஸ்டா கிடையாது. எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தான். இந்த பிணிக்குண்டு அந்த பிணிக்கு இல்லை என்று இல்லா மருந்து, இது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று சொல்லா மருந்து. எந்த நேரமும் கிடைக்கும், 24 hours. தாத்து சிஃபாத்து தாத்து ஜபரூத்து லாஹூத்து மக்காமை தந்திடுமா மருந்து. தாத்து தாத்து ஜபரூத்து தாத்து சிஃபாத்து ஜபரூத்து லாஹூத்து மக்காமை தாத்து ஜபரூத்து லாஹூத்து மக்காமை தந்திடுமா மருந்து. இது தன்னை அறிந்து தன் தலைவனை அறிந்திடும் தன்னிகரில்லா மருந்து. நமனை வீரட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்பாரிலே.
இந்த பீனிக்குண்டு இந்த பீனிக்கில்லை என்று சொல்லா மருந்து, இது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காதென்று எண்ணப்படா மருந்து. பித்தம் சயம் வாதம் தேகத்தார்க்கும் பேதமற்ற மருந்து. பித்தம் சயம் வாதம் எத்தேகத்தார்க்கும் பேதமற்ற மருந்து. இது பக்தியாய் வாங்கி புசிப்பவர்க்கு சர்வ பாக்கியம் தரும் மருந்து. ஆனா பக்தியாய் வாங்கி புசிக்கணும். ஜபரூத்து லாஹூத்து மக்காமை தரிசிக்குமா மருந்து. ஜபரூத்து லாஹூத்து மக்காமை தரிசிக்குமா மருந்து. சொந்த இது தன்னை அறிந்து தன் தலைவனை காட்டிடும் சாயுட்சமா மருந்து. வா 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 சுப்ஹானல்லாஹ். பழஞ்சபை அப்படிப்பட்ட மருந்து எஜமானுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மருந்து. அந்த கலிமாவை கொடுத்த மகான்கள் ஷேகுமார்களை நினைவு கூற வேண்டும், தரிசிக்க வேண்டும், எஜமானுடைய தர்பாருக்கு போகணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா கதன் ஆமினீன். சார் லீவ் வந்து எல்லாம் போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ லீவ் விட போகிறவங்க அரையாண்டு லீவ் வரும், வந்தால் போயிட்டு வாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ். தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.